Hi guys! Welcome to our channel Saumi's Life Diary. ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் பேச போகிறோம் அப்படின்றது நம்மளோட தம்ப்நெயிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நெகட்டிவ் பீப்புளை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் டுடே வீடியோ பார்க்க போகிறோம். நம்ம லைஃப்பில் எது ரொம்ப முக்கியமாக நடமாடிட்டே இருக்குது அப்படின்னு ஒரு விஷயம்னா கண்டிப்பாக அது நெகட்டிவ் பீப்புள் தான். நம்மளை சுற்றி எப்பயுமே நடமாடிட்டே இருப்பாங்க, நமக்கு தெரியாமலும் இருப்பாங்க, தெரிஞ்சும் இருப்பாங்க. ஒரு விஷயம் நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? காலையில் நம்ம ஒரு ஃப்ரெஷ் மார்னிங் நம்ம எழுந்திரிக்கிறோம். அதாவது காலையில் நம்மள்கிட்ட பேசுகிற வார்த்தைகள்னு இருக்குது. நீலாம் எங்கே உருப்பட போகிற, நீ இதை செய்கிறியா, இதெல்லாம் உனக்கு வருமா, இதெல்லாம் எதுக்கு நீ பண்ணுற, எல்லாமே வேஸ்ட்டு அப்படின்னு பேசுகிற வார்த்தைகள், அப்படி பேசுகிற நபர்களும் அந்த மாதிரி பேசுகிற வார்த்தைகளும் நம்ம காதில் காலங்காத்தால் கேட்குதுன்னா அந்த நாளே டோட்டலாகவே நமக்கு வேஸ்ட் ஆகிடும்ல. இந்த மொத்த விஷயத்துலேயும் அந்த நெகட்டிவ் பீப்புள் அவங்க மேட்டர் கிடையாதுங்க. நம்ம நெகட்டிவ் பீப்புளுக்கு கொடுக்குற அந்த பவர், அவங்களுக்கான அந்த பேசுறதுக்கான கொடுக்குற டைம், ஸோ அந்த பவர் தான் நம்ம கொடுக்கறது தப்பு. ஸோ அப்படிப்பட்ட டாபிக் தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ஸோ இது நம்மளோட ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் தென் அந்த ரியல் லைஃபோட எக்ஸாம்பிள்ஸ், சயின்ஸ், சைக்காலஜி, ஸோ எல்லாமே டோட்டலாக மொத்தமாக இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். நெகட்டிவ் பீப்புள்னா எப்பவும் குறை சொல்கிறவங்க மட்டும் கிடையாது. ஒரு விஷயம் பண்ணலான்னு நினைக்கும் போது அதில் பயம் காட்டுவாங்க. நீங்கள் ஒரு விஷயத்தில் ஜெயிச்சாலும் அதை ஜெயிச்சதை பாராட்ட மாட்டாங்க. நீங்கள் தோத்தா அப்படியே மனசுக்குள்ளுங்க சிரிப்பாங்க. எல்லா விஷயத்துலேயும் ஏதாவது ஒன்று குத்தி காமிச்சு பேசிகிட்டே இருப்பாங்க. ரொம்ப கம்பேர் பண்ணி பேசுவாங்க. பேசுகிறவங்க எல்லாத்தையுமே கெட்டவங்க அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. ஒரு சில இன்கேசஸ் ஒரு சில கேசஸில் அவங்களுக்கும் நிறைய காயங்கள் இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதாவது சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, சைக்காலஜியில் பேசிக்காக நெகட்டிவ் பைஸ் அப்படின்னா என்னென்னா, நல்ல விஷயத்தை விட கெட்ட விஷயத்தை தான் நம்மளோட மைண்ட் ரொம்ப சீக்கிரமாக ஃபோக்கஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. பேசிக்காக பார்த்தீங்கன்னா நல்ல விஷயத்தை விடவே ஒரு ஒரு நெகட்டிவான விஷயத்தை தான் சீக்கிரமாக நம்மளோட மைண்ட் ஞாபகம் வச்சுக்கும். எதனாலன்னு கேட்டிங்கன்னா, ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் காட்டுக்குள்ளே வாழ்ந்துருக்குறாங்க. ஸோ அப்போ வாழும்போது அங்கே நல்ல விஷயங்களை விடவே, அதாவது ஏதாவது ஒரு ஆபத்து இருக்குது அப்படின்னு நினச்சி பயந்து வாழ்ந்தவங்க தான் நிறைய விஷயங்கள்லேருந்து தப்பிச்சு பிழைச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் நம்மளும் அந்த மாதிரி எடுத்தோடனே ஃபஸ்ட்டு நெகட்டிவ் ஃபஸ்ட் நம்ம பார்க்குறோம். நல்லதான். பேசிக்காக ஒரு 100 பேர் நம்மளை பாராட்டினாலுமே யாராவது ஒருத்தர் எதனா ஒரு விஷயத்த நெகட்டிவாக சொல்லிட்டா நைட்டு ஃபுல்லாக அதை யோசிப்போம். ஐயோ இந்த மாதிரி சொல்லிட்டாங்களே, எதனால் சொன்னாங்க, எப்படி சொன்னாங்க, நம்ம எதனா பண்ணிட்டோமான்னு சொல்லிட்டு நம்மளோட மைண்ட் அந்த அளவுக்கு யோசிக்குது. பேசிக்காக பார்த்தோன்னா அது நம்ம தப்பு கிடையாது, நம்மளோட மூளையோட தப்பு தான். அது எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்றது நம்மளோட பொறுப்பு தான் டோட்டல். ஸோ உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? எமோஷன்ஸ் கூட பரவும்னு சொல்லுவாங்க. எப்படின்னா ரொம்ப கோவப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களோட நம்ம பழகினா நம்மளும் கொஞ்ச நாள் பார்த்திங்கன்னா ரொம்ப கோவப்படுறவங்களா ஆகிடுவோம். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பயப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி பயப்படுறவங்க கூட சேர்ந்துருந்தோன்னா நமக்கும் அந்த மாதிரி எந்த விஷயத்தை பார்த்தாலுமே பயம் வந்துடும். ஸோ இதை தான் எமோஷ்னல் நமக்கு எமோஷன்ஸ் பரவுன்றது இதுதான் மீனிங். ஸோ அதை தான் எமோஷ்னல் கான்டிஜென் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் சொல்லுவாங்க, நீங்கள் யார்கிட்ட ரொம்ப பழகுறீங்களோ, எந்த ஒரு கூட்டத்துக்கிட்ட நீங்கள் ரொம்ப பழகிட்டு இருக்கீங்களோ அதே மாதிரி நீங்கள் சேஞ்ச் ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிகிட்டே இருக்கிறாங்க, அந்த குரூப்பில் நம்ம சேர்ந்தோம்னா நம்மளும் ரொம்ப பேசுகிறவங்களும் ஆகிடுவோம். ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க, கிளாஸில் டீச்சர்ஸ்லாம் இந்த பேசுகிற பிள்ளைங்களோடய சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பிரித்து வைப்பாங்க. ஸோ அதுதான் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு ரூமில் 5 பேர் இருக்காங்க. 5 பேர்த்தில் 4 பேர் ஒருத்தர் காமெடி சொல்லும்போது அந்த 4 பேர் சிரிக்கிறாங்க. ஆனால் இருக்கிற ஒருத்தர் மட்டும் இதெல்லாம் ஒரு காமெடியா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ரூடாக பேசிட்டா அங்கே இருக்கிற அந்த 4 பேர்த்துக்குமே பார்த்தீங்கன்னா முகம் சுளிக்கிற மாதிரி ஒரு நிமிஷம் அந்த இடத்துல அமைஞ்சிரும். இந்த மாதிரி ஒரு நெகட்டிவான சூழலை ஏற்படுத்துகிறவங்க தான் நெகட்டிவ் பர்சன். இருக்கிற பீப்புள் நம்ம ஃபேமிலியில் கூட இருக்கலாம், நம்மளோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸில் இருக்கலாம், நம்மளோட ஒர்க் பண்ணுற இடத்துல இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க யாராக இருந்தாலுமே ஈஸியாக நம்மளை சேஞ்ச் பண்ணிட முடியும். நம்மளை சுற்றி வாழ்கிறவங்க, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களே இப்படி இருக்கும்போது அந்த விஷயங்களை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங், எல்லா விஷயத்துக்கும் ரியாக்ட் பண்ணாதீங்க, தென் ரெஸ்பான்ஸ் பண்ணாதீங்க.
லைக் தேவையில்லாத விஷயங்களுக்கு ரியாக்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் பண்ணும்போது அது வந்து நமக்கு தேவையில்லாத விஷயங்களை வந்து நமக்கு ஜாஸ்தி கொடுக்குது. இன்னொன்று சைலன்ஸ். ஸோ சைலன்ஸாக நம்ம இருக்கும்போது, எதுக்கும் ரியாக்ட் பண்ணாமல் சைலன்ஸாக இருக்கும்போது அது வந்து நம்மளோட பலவீனம் கிடையாது, ஒரு மெச்சூரிட்டி தான் அது. பார்த்திங்கன்னா நம்ம வந்து தேவையில்லாமல் பேசுகிறவங்களுக்கு கொடுக்குற அட்டென்ஷன் வந்து ஃபியூயல். ஸோ நம்ம தேவையில்லாமல் பேசுகிறவங்க, நம்மக்கிட்ட தேவையில்லாமல் பேசுகிறவங்களுக்கு நம்ம ஃபியூயல் கொடுக்கக்கூடாது, அதாவது அட்டென்ஷன் கொடுக்கக்கூடாது. செகண்ட் திங், பவுண்ட்ரிஸ். ஸோ பவுண்ட்ரிஸ் கண்டிப்பாக வந்து இருக்கணும். நம்மளோட அமைதியை வந்து நம்ம தான் பாதுகாத்துக்கணும். ஸோ எந்தெந்த இடத்துல எப்பப்போ பவுண்ட்ரிஸ் இருக்கணும் அப்படின்றதுல நம்ம தெளிவாக இருக்கணும். ஸோ ரொம்ப நம்மளோட மென்டல் பீஸ் கெடுக்கிறவங்களா இருந்தால் அந்த இடத்துல நோ அப்படின்றத வந்து ப்ராப்பராக சொல்லிடணும். எல்லா அட்வைஸும் அட்வைஸ் இல்லை. சில அட்வைஸ் வந்துட்டு அவங்களோட கோவமாக இருக்கலாம், அவங்க வந்து பொறாம குணத்தோடு இருக்கலாம், அந்த மாதிரி கூட ஒரு சிலர் வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ எப்பயுமே எந்த அட்வைஸை எடுத்துக்கணும், எந்த அட்வைஸை எடுத்துக்கக்கூடாது அப்படின்றதுலையும் நம்ம தெளிவாக இருக்கணும். ஃபோர்த் திங், உங்களோட வாழ்க்கை யாரோட வாழ்க்கை கூடயும் கம்பேர் பண்ணாதீங்க. நெகட்டிவ் பீப்புள்ஸோட ஃபேவரட் சென்டென்ஸ் என்ன தெரியுங்களா? அவனை பாரு இவன் அப்படி ஆயிட்டான், இவனை பாரு இவன் அப்படி ஆயிட்டான், நீ பாரு நீ எப்படி இருக்க, இப்படின்ற வார்த்தைகள் தான் அவங்களோட ஃபேவரட் சென்டென்ஸ். கம்பேரிசன் பண்ணுறோம்ல, அப்போ நம்மளோட சந்தோஷத்தை டோட்டலாக நம்ம வந்து இழந்துருவோம். அது நம்ம ஜேர்னி, நம்ம எப்பயுமே அதை ரெஃப்ரெஷ்ஃபுல்லாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நம்ம வந்து ரன் பண்ணோம். எந்த இடத்துலையும் கம்பேரிசன் பண்ணவே கூடாது. வந்து ஒரு சின்ன கதையாக சொல்லணும்னா, ஒரு பெரியவர் வந்து இருக்கார், ஒரு பையன் ஒருத்தன் இருக்கான். அவன் வந்து பலூனில் ஃபுல்லாக காற்று ஊதி அந்த பலூனை வந்து பறக்க விடுறான். ஸோ அந்த மாதிரி பறக்க விடும்போது அந்த பெரியவர் கேட்குறாரு, இந்த மாதிரி கருப்பு கலரில் பலூன் வாங்கி கொடுத்தா அதுவுமே வந்து காற்று ஃபில் பண்ணால் அது பறக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அந்த சின்ன பையன் சொல்கிறான், என்ன கலருன்றது முக்கியம் இல்லை, அந்த பலூனுக்குள்ளே இருக்கிற காற்று தான் முக்கியம் அப்படின்னு வந்து சொல்லுவான். ஸோ அதே மாதிரி மற்றவங்க என்ன பேசுகிறாங்கன்றது நமக்கு முக்கியமே கிடையாது, நமக்குள்ளே இருக்கிற தைரியம் எவ்வளோ உள்ளே இருக்குது அப்படின்றதான் நமக்கு முக்கியம். இதுதான் அந்த பேசிக்காக நார்மலாக வந்து இருக்கிற ஒரு 4 திங்ஸ். லைக் நம்ம எப்படி வந்து அந்த நெகட்டிவ் பீப்புளை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ஒரு 4 விஷயங்களை நம்ம ப்ராப்பராக செட் பண்ணிட்டாலே நெகட்டிவ் பீப்புள்ஸ் மேக்ஸிமம் நம்மளை சுற்றி வந்து நடமாடினாலும் நம்மக்கிட்ட வந்து சீன்றது ரொம்ப கம்மியாயிடும். உங்களோட மைண்டை எப்பயுமே ரெஃப்ரெஷிங்காக, எப்பயுமே அந்த நெகட்டிவ்னஸ் இல்லாமல் இருக்கணும்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் புக்ஸ் படிங்க, நல்ல பாட்காஸ்ட் கேளுங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க, கிராட்டிடியூட் எழுதுங்க. சோஷியல் மீடியாவில் ரொம்ப வந்து நெகட்டிவ்னஸ் பார்க்குறத வந்து குறைச்சிக்கோங்க. எப்போவுமே வந்து ஸ்ட்ராங் மைண்டாக இருக்கிறதுக்கு பழகிக்கோங்க. டோட்டலாக இந்த சொசைட்டி அண்ட் நெகட்டிவ் பீப்புள் எதனால் நம்மளை வந்து ட்ரோல் அண்ட் விமர்சிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு விஷயம் அவங்களுக்கு நீங்கள் பண்ணுறது பிடிக்கல, இன்னொன்று நீங்கள் பண்ணுறத அவங்களால பண்ண முடியல. எதுவாக இருந்தாலும் நீங்கள் வாழ்க்கையில் எதையுமே ஸ்டாப் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஒன்று கரெக்டுன்னு தெரியும் போது அதை நீங்கள் பண்ணிகிட்டே இருங்க. கடலில் கப்பல் போயிட்டுருக்கோம், அப்போ கப்பல் வந்து அவ்வளோ சீக்கிரம் மூழ்காது, ஏன்னா தண்ணி வந்து கப்பலுக்குள்ளே இருந்தால் தானே வந்து கப்பல் மூழ்கும். அதே மாதிரி தாங்க நெகட்டிவ் பீப்புள் வந்து நம்மளோட மனசுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா மொத்தமாக நம்ம மூழ்கிடுவோம். ஸோ எப்பயுமே வந்து நெகட்டிவ்னஸ் அண்ட் பீஸ், ஸோ நெகட்டிவ்னஸ் நம்ம பக்கத்துலேயே இருக்கிறத மாதிரி பீஸ் மட்டும் நம்ம கிட்டே இருக்கிற மாதிரி நம்ம வந்து நம்ம லைஃப்பை ரன் பண்ணணும். நம்மளோட வாழ்க்கையை மாற்றுறது நம்மளோட எண்ணங்களில் தான் இருக்குது, மற்றவங்களோட சக்தியில் கண்டிப்பாக கிடையாது. எப்பயும் வந்து நெகட்டிவ் பீப்புள்ஸ்க்கான இடமே வந்து நம்ம கொடுக்கக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் தென் நெக்ஸ்ட் டாபிக் என்ன பேசலாம் அப்படின்றத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கும் தீரனுக்கும் வந்து எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அதுவே வந்து எங்களுக்கு பெரிய சந்தோஷம். தீரன் பாய் சொல்லிடு. பாய்.